Hi students, today 12th Maths chapter 2 example 2.26 பார்க்கலாம். Find the quotient 2 cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 by 4 cos minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 in rectangular form. போன கணக்கே மாதிரி தான் இதில் வந்து அதில் ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணிருந்தாங்க, இதில் வந்து டிவிஷனில். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம் அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே எழுதிட்டு இப்போ Z1 by Z2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா R1 by R2ன்னு எழுதிட்டு cos theta minus theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து இது எழுதிக்கலாம். இப்போ மல்டிபிள்ங்கிறனால இந்த இடத்துல ப்ளஸ் போட்டோ எழுதணும். இப்போது டிவிஷனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து மைனஸ் போட்டு எழுதணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதேமாதிரி இந்த சைடு இதை வந்து டிவிஷனில் எழுதிக்கிறோம் R1 by R2. ஓகேவா? இப்போ இதில் R1 வந்து 2, R2 4. ஸோ 2 by 4 எழுதிட்டு cos theta 1 என்ன 9 pi by 4. ஸோ 9 pi by 4. theta 2 என்னது minus 3 pi by 2. ஸோ மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே இந்த minus 3 pi by 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் I sin theta 1 என்னது 9 pi by 4. ஸோ 9 pi by 4 மைனஸ் theta 2 வந்து minus 3 pi by 2. ஸோ minus 3 pi by 2. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 are 1, 2 2 are 4. ஸோ 1 by 2ன்னு வரும். காஸ் இப்போ இந்த மைனஸும் சேர்த்து ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். 9 pi by 4 எழுதி ப்ளஸ் 3 pi by 2. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ் I sin 9 pi by 4. இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாற்றி ப்ளஸ் 3 pi by 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 by 2 அப்படியே எழுதிட்டு காஸ் ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தால் 4. ஸோ 4 9 pi 4ல் 2 டைம்ஸ் இருக்கனால மேலே 2வால் மல்டிபிள் பண்ணி 3 2 6. ஓகேவா? 6 pi ப்ளஸ் I sin அதே மாதிரி தான் இதுக்கும் எல்சியம் 4 எடுத்துகிட்டு 9 pi அப்படி எழுதிட்டு 4ல் 2 டைம்ஸ் இருக்கனால மேலே இருக்கிற டேர்மை 2வால் மல்டிபிள் பண்ணி 3 2 6 பைன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் 1 by 2 அப்படி எழுதிட்டு காஸ் 9 pi ப்ளஸ் 6 pi 9 6 ப்ளஸ் பண்ணால் 15. ஸோ 15 pi by 4 ப்ளஸ் I sin இதையும் அதேமாதிரி ப்ளஸ் பண்ணால் 15 pi. ஸோ 15 pi by 4. அடுத்த ஸ்டெப்பில் 1 by 2 காஸ் 16 pi மைனஸ் pi 4. இந்த 15 பையை 16 pi மைனஸ் பைன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 16ல் ஒரு பை போச்சுன்னா 15 வந்துடுமா? ஸோ இதை வந்து இப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு pi by 4க்கு வந்து வேல்யூ தெரியும். அதனால் நம்ம வந்து ஒரு பை வந்து மைனஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். 16 pi மைனஸ் pi by 4 ப்ளஸ் I sin இந்த 15 பையும் வந்து 16 pi மைனஸ் pi by 4 எழுதிக்கலாம். ஓகேவா? 15 pi தான் 16 மைனஸ் பைன்னு எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் 1 by 2 அப்படியே எழுதிட்டு காஸ் இந்த 4 வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். 16 பைக்கு தனியாகவும் இந்த பைக்கு தனியாகவும் போட்டுக்கலாம். ஸோ 16 pi by 4 மைனஸ் pi by 4 ப்ளஸ் I sin இந்த 16ம் அதேமாதிரி இந்த 4 வந்து இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக எழுதிக்கலாம். ஸோ 16 pi by 4 மைனஸ் pi by 4. அடுத்த ஸ்டெப்பில் 1 by 2 அப்படி எழுதிட்டு காஸ் இதில் வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 are 4, 4 4 are 16. ஸோ இது வந்து 4 பைன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் pi by 4 ப்ளஸ் I sin அதே மாதிரி தான் 1 4 4 are 4, 4 4 are 16. ஸோ இது 4 பையாக வந்துடும். 4 pi மைனஸ் pi by 4. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த 4 pi வந்து விட்டுட்டு காஸ் மைனஸ் pi by 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எதனால் 4 pi விடுறோம் அப்படின்னா 4 piனா என்ன வேல்யூ? இப்போ பைனா 180. இங்கே பாருங்கள், இப்படி இது வந்து பைனா 180. அதே இது 2 piனா 360. திருப்பி 4 piனாலும் சுற்றி வரும்போது அதே 360, அதாவது 360 ப்ளஸ் 316 வந்து 45. pi by 4னா அதோட வேல்யூ என்ன? 45. ஸோ இந்த 2 டைம்ஸ் சுற்றி வந்துட்டு 45ல் வந்து என்னன்னா அதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 2 pi 4 pi 6 pi 8 pi அந்த மாதிரி வந்துச்சுனாலே அதோட வேல்யூ போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான். ஏன்னா திருப்பி 2 piனா 360, திருப்பி மறுபடியும் 4 piனா மறுபடியும் அதே இடத்துக்கு தான் சுற்றி வரும். 6 piனாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து மாறாது. இப்போ தான் இங்கே வெறும் இப்போ 5 pi அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறும், அதுக்கு வந்து வேறு மாதிரி வரும். ஆனால் 4 pi 6 pi 8 pi அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதிக்கலாம். அதோட மதிப்பு 1 தான். ஸோ காஸ் மைனஸ் pi by 4 மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 by 2 cos minus pi by 4 plus I sin
minus pi by 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் cos minus theta என்ன? cos minus theta minus cos minus theta வந்து cos theta. இங்கே பாருங்கள் cos minus thetaக்கு வந்து cos theta தான், cos minus sin minus thetaக்கு வந்து minus sin theta. ஓகேவா? ஸோ cos minus pi by 4 வந்து cos pi by 4னு எழுதிக்கலாம். cos minus thetaக்கு வந்து cos thetaவே தான் வரும். ஸோ அதனால் இந்த மைனஸ் விட்டுட்டு cos pi by 4னு எழுதிக்கலாம். ஆனால் sin minus thetaக்கு வந்து minus sin theta. ஸோ minus sin pi by 4னு எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அடுத்த ஸ்டெப்பில் 1/2 அப்படி எழுதிட்டு cos pi by 4ஓட வேல்யூ என்ன? 1/√2. ஸோ அதுக்கு பதிலாக 1/√2 மைனஸ் I sin pi by 4ஓட வேல்யூ 1/√2 தான். ஸோ அதுக்கு 1/√2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/2வை ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது கூட மல்டிபிள் பண்ணும்போது 1/2√2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் I இந்த 1/2 இது கூட மல்டிபிள் பண்ணும்போது 1/2√2ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் மேலே கீழேயும் வந்து √2வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/2 அப்படி எழுதிட்டு மேலே கீழேயும் √2/√2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த √2 போகிறதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த மைனஸ் I 1/2√2 அப்படி எழுதிட்டு மேலே கீழேயும் ஒரு √2வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது √2/2 √2 × √2 ரெண்டு √2 இருந்துச்சுன்னா ஒரு 2 மட்டும் வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 மட்டும் வெளியே வந்துடும். மைனஸ் I அப்படியே வந்துட்டு 1/2 மல்டிபிள் பண்ணால் √2 இந்த 2 அப்படியே எழுதிட்டு இந்த ரெண்டு √2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்து 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் √2 அப்படியே வந்துடும். 2 மல்டிபிள் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் I √2 அப்படியே எழுதிட்டு 2 மல்டிபிள் பண்ணி 4 எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இட்ஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். தேங்க்யூ.